நீ ஒற்றை மனிதன் ஸ்டாலினை தோக்கடிக்கணும், விஜய் ஜெயிக்க வைக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் தோத்து போனது ஸ்டாலின் ஐயா இல்லை, உங்கள் பிள்ளைங்க. நாங்கள் தரமாட்டோம்பா, அம்மா தரமாட்டோம், அக்கா தரமாட்டோம், அண்ணன் தரமாட்டோம், இலவசம் தரமாட்டோம், இலவசம் தரமாட்டோம். எது தெரியுமா இலவசம் தருவோம்? 3 விஷயம்: தண்ணி, சாப்பாடு, மருத்துவம். இது போதும்ல. ஏன்னு ஒயின் ஷாப் ஒழிச்சிட்டான்றாங்க. ஒயின் ஷாப் ஒழிஞ்சுதுங்களா? 10 ரூபா பாட்டில் அதோட 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. எனக்கு ஒயின் ஷாப் இருக்குது, எனக்கு இந்த பக்கம் பழக்கடை இருக்குது, இந்த பக்கம் ஒரு வேஸ்ட் குப்பை கிடக்குதுன்னா குப்பையை தூக்கி போக மாட்டேன். ஒரு பழக்கடை நோக்கி எனக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு தேவைன்னு தான் அங்கே தான் போவேன். அப்போது மதுக்காக மட்டும் இவ்வளோ ஃபோக்கஸிங் பண்ணுறாங்களே, கல்லுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போது ஒயின் ஷாப்பு குறைக்க பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கு கல்லை ஓப்பன் பண்ணுங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்றது அப்புறம் பாருங்க. எங்கள் தலைமுறைக்காக தான் எங்கள் பெரியப்பா வந்து போடுறாரு. கடைசி வரைக்கும் என் பெரியப்பாக்காக நிற்பேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. பொதுக்கூட்டம் நடந்திருக்கு. ஆனால் நேற்று ஒரு சிறப்பான விஷயம் நடந்தது. யாருமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா யாருமே போடலை. இரத்த தான முகாம் நடத்தினாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஜிஹெச்சில் நடத்தினாங்க. திண்டுக்கல் சார்பாக நடத்தினாங்க. நாங்கள் கலந்து கொண்டிருந்தோம். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? அதிகாரிகள்ட்ட நாங்கள் கேள்வி கேட்குறோம்ல. பொதுமக்கள், என்னோட அப்பா அம்மா பார்த்து நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் 60 ஆண்டு காலம் பண்ண தப்பை சரி பண்ண தான் உங்கள் பிள்ளைங்க நாங்கள் நடுத்தருக்கு வந்தோம். நாங்கள் சரி பண்ண முடியும், நாங்கள் நம்பிக்கை வந்தோம். உங்கள் பிள்ளையை நீங்கள் நம்பாமல் இன்னும் எங்களை நடுத்தரில் போட்டு வச்சிட்டீங்க. ஆனால் எங்களோட நோக்கம் என்னென்னா, நீங்கள் எங்களை நடுத்தரில் போட்ட மாதிரி எங்கள் வீட்டு பிள்ளைய நடுத்தரில் போடணும் ஒரே எண்ணத்துக்கு தான் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். நீ இலவசத்தை நம்பி 6 சிலிண்டரு, 2500 பணம், தங்க மாமை, தாலி திட்டம் எல்லாத்துக்கும் நீ போய்கிட்டு இருக்க. ஆனால் உன் புள்ள வேலையெல்லாம் வெட்டியாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கான். தெரியுமா? எத்தனை பேருக்கு படித்த வேலை இல்லாமல் சுற்றுறாங்க தெரியுமா? என் தாய் தந்தையர் பார்த்து நான் கேட்குறேன், என் பெற்றவங்களை பார்த்து கேட்குறேன், உரிமையாக கேட்குறேன். உன் கூட வாழ்ந்துருக்கேன், உன் காசை சுவாச்சிருக்கேன், நீ சாப்பிட்றேன். உன் விவசாயத்தில் தான் நான் வாழ்கிறேன். உன்னை பார்த்து நான் உரிமையாக கேட்குறேன். நான் வந்து அண்ணன் விஜய் அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ நான் கேட்கல, உங்களை பார்த்து நான் கேட்குறேன். நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? தான் 2 நாள் தான் ஒரு தம்பி பழக்கம். இன்றைக்கி எனக்கு புத்தகம் பரிசு கொடுத்துட்டு போகிறான். அவன் எனக்கு மேம்பட்டோன்னா தெரியுறான். இந்த இனம் எதுக்கு வந்துச்சு? சீமான் ஒத்த சொல்லுக்கா இல்லை, அவை மேற்கொண்ட விஷயம், எடுத்துக்கொண்ட பாதை, தமிழ் தேசிய கொள்கை என்ன வேணும், என்ன இல்லை? இலவசம் இல்லையா? இலவசம் நாங்கள் தரமாட்டோம்பா, அம்மா தரமாட்டோம், அக்கா தரமாட்டோம், அண்ணன் இலவசம் தரமாட்டோம். எது தெரியுமா இலவசம் தருவோம்? 3 விஷயம்: தண்ணி, சாப்பாடு, மருத்துவம். இது போதும்ல. சுயமாக சம்பாரிச்சு வாழலாம் உங்களுக்கு எண்ணமே இல்லையா? இலவசத்தாலே வாழ்ந்தாலும் நினச்சிட்டியா? இலவசத்தாலேயே நீ இருந்தாலும் நினச்சிட்டியா? நீங்கள் இருந்துக்கங்க. உரிமையாக தான் பேசுகிறேன், உன் புள்ள உரிமையாக பேசுகிறேன், வழியோடு பேசுகிறேன். ஒரு மாத காலத்தில் 234 வேட்பாளர் பட்ட படம் நான் பார்த்தேன். அவங்க கூட போய் நின்று அவன் ரத்தமாக சிந்தி சொல்ல முடியல. குற்ற பின்னணி இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இந்த பெருமை நான் சொல்லுவேன். உங்களால் சொல்ல முடியுமா? திண்டுக்கல்ல ஓட்டு போட்ட எம்எல்ஏ யார் தெரியுமா? திண்டுக்கல் அழிஞ்சது காரணம் யாரும் தெரியுமா? உன் பிள்ளைய நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். அதே குடிகார அப்பனுக்கு பிள்ளைய பிறந்தவன் தான் நான். என் புள்ள கஷ்டப்படவங்க தான் நாங்கள் நடத்துறதுக்கு வந்துட்டோம். நீ பண்ண தப்ப, என் அப்பா என் ஆத்தா, நீ பண்ண தப்ப சரி பண்ண இத்தனை பிள்ளைங்க நிற்கிறோம். எதுக்காக நிற்கிறோம்? ஜாதி சனத்துக்கு நிற்கிறோமா? என் ஜாதிக்காரன் ஊருக்காரன் நிற்கிறோமா? இல்லை, இனத்துக்காரன் நிற்கிறோம். பாலச்சந்திரன் யார்? அவன் அந்த தம்பி புகைப்படம் அவன் என்ன நினச்சிருப்பான்? சொல்லுங்க. பாலச்சந்திரன் என்னைய வச்சு பாரு, உன் பிள்ளை என்னைய வச்சு பாரு, இந்த பிள்ளைய வச்சு பாரு. அப்பயாவது உனக்கு உணர்வு வருமா? திருப்பூரில் அடிச்சால என்ன பண்ண முடிஞ்சு? அங்கேயும் உன் புள்ள நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் நின்னா, எங்கள் அக்கா தான் வந்து நின்னா, என் அண்ணன் தம்பி தான் வந்து நின்னா. வேற யார் நின்னா? அதிகாரத்திட்ட கேள்வி கேட்டு நாங்கள் மாஞ்சிட்டோம். பொதுமக்கள் நேரம் உங்கள் அம்மா அப்பா பார்த்து உங்களை பார்த்து நாங்கள் கேட்குறோம். நீங்கள் இன்னமும் இலவசம் தேடி போகணுன்னா கஷ்டப்பட போது நீங்கள் இல்லை. இன்னும் நீ 30 வருஷம் வாழ்வேன், அதுக்கப்புறம் உங்களை நான் வாழ்வேன். எனக்கு காத்திருக்கா? எனக்கு என்ன பண்ணிச்சு? 60 ஆண்டு காலம் சுவாசம் காத்திருக்கா? நல்லா காத்திருக்கா? எனக்கு தண்ணி இலவசமாக கிடைக்குதா? என் பெத்த தாய் உனக்கு என்னால் மருத்துவம் சரியாக பார்க்க முடியுதா? உனக்கு மருத்துவம் பார்க்க முடியுதா? உனக்கு ஆப்ரேஷனால் பணம் கட்ட முடியுதா? இதுக்கு எனக்கு நிலைமைக்கு வச்சது யார்? என்னால் படித்தபடி வேலை இருக்குது தெரியுமா? எங்கள் வீட்டில் வருமானம் இருக்குது தெரியுமா? நீங்கள் பண்ண தப்புனால உங்கள் பிள்ளைங்க எல்லாருமே நடத்துறதுக்கு வந்துருங்க. இத்தனை பேர் எங்கே இருந்தோம்? பொழுதுபோக்கு நின்னமா? சீமான் என்ன பணம் நடிச்சர் வந்து நின்னமா? எதுக்கு வந்து நின்னா? ஏதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா? ஏதாவது ஒன்று நடந்துடாதா? ஏதாவது ஒன்று திருந்திட மாட்டாங்களான்னு நினச்சி தானே வந்தோம். ஆனால் இப்போவும் சொல்கிறேன், நீ ஒற்றை மனிதன் ஸ்டாலினை தோக்கடிக்கணும், விஜய் ஜெயிக்க வைக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் நீங்கள் எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கீங்க. ஆனால் தோற்று போனது ஸ்டாலின் ஐயா இல்லை, உங்கள் பிள்ளைங்க. உங்கள் பிள்ளைங்க படித்து தோற்று போனோம். உனக்கு பிள்ளையா பிறந்து தோற்று போனோம், தமிழனா பிறந்து தோற்று போயிட்டோம். 2020 தோற்று போயிட்டோம். ஆனால் விட்டுட்டு போக மாட்டோம். அண்ணன் சொன்னார்ல, 2021 தனிச்சதை நிற்போம். ஏன்னா கொள்கை இடம் கொடுக்காது.
கொள்கை இடம் கொடுக்காது. என்னால் டிவி கேள்வி போய் சேர முடியாதா? எங்கள் தம்பியால் சேர முடியாதா? என் பிள்ளையால் டிவியில் சேர முடியாதா? விஜய் படம் பார்த்து நானே விஜய் படம் பார்த்துருந்தா உன் கூட சேர்ந்தா லியோ படம் பார்த்து நானும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து வைப் பண்ண வந்தேன். ஏன் இங்கே நிற்கிறேன்? நான் என் வாழ்க்கையில் அரசியல் தாக்கத்தை நான் பார்த்துட்டேன். நீ பார்க்கல, அதனால நீ திருந்தலை. நான் என் வாழ்க்கைக்கு அரசியல் வந்துருச்சு. அரசியல் ரீதியாக நான் பாதிப்பு உணர்ந்துட்டேன். எங்கள் அம்மா இன்னும் காய்கறி விற்கா. நிறைய ஜொமேட்டோலாம் பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. தமிழ்நாட்டுக்கு போகிற ரோட்டில் கடை போட்டிருக்கான். மற்ற மொழிக்கார தப்பாக எடுத்துக்க, மற்ற மொழிக்காரங்களாம் நல்லா இருக்கீங்க. ஆனால் என்னோட சாதிச்சனா என் தமிழ் மக்கள் ரோட்டில் நிற்கிறான். தள்ளுவண்டி கடை யார் போட்டிருக்காங்கன்னா என் பாட்டி போட்டிருக்கு. ஏன் கோயம்புத்தூர் சொந்த ஊருக்காரன் போட்டிருக்கான். யார் ஃப்ளாட்டில் இருக்காங்க பார்த்தா வடமாநிலக்காரங்க இருக்காங்க. என்னப்பா நீங்கள் இருக்க? இல்லைப்பா, வாழ வழி இல்லைப்பா, வருமானம் இல்லைப்பா. இந்த சூழ்நிலைக்கு உருவாக்குறது நீங்கள் தான். நல்லா கேட்டுக்கங்க. இலவசத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க. உங்கள் பிள்ளைய கீழே தள்ளிவிட்டு வாயில் மண்ணெல்லி போட்டுட்டு போயிட்டுருக்கீங்க. உங்கள் பிள்ளை நாங்கள்லாம் மண்ணை தின்னுக்கிட்டு இருக்கோம். உணவை திங்கலை, நல்ல காற்று இல்லை, தண்ணி இல்லை, வேலை இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஒற்றை மனித சீமான் ஒரு வந்தான். தமிழ் தேசிய சிலவாதிகள் கேட்குறீங்க. அவங்களோட ஒரே ஒரு கேள்வி. ஆமாம், சீமான் அண்ணன் சொல்லி தான் எங்களுக்கு இனப்படுகொலை நடந்த விஷயம் தெரியும். பிரபாகரனை பற்றி தெரியும், பாலச்சந்திரனை பற்றி தெரியும், அண்ணன் சூசையை பற்றி தெரியும், தமிழரசனை பற்றி தெரியும். இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டது அண்ணன் சீமான் அவரை பேச்சை கேட்டு மட்டும்தான். அவரை பேச்சை கேட்டு மட்டும்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ சொல்கிறான் தமிழ் மக்கள் என்னோட தாய் தந்தை, என்னோட தாத்தா பாட்டி, அண்ணன் தம்பி பார்த்து கேட்குறேன். இன்னமும் நீங்கள் இலவசத்தை நோக்கி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைய நீங்களே தோக்கடிச்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட நாங்கள் தோற்று போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல, சாகரத்துக்குள்ளே எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டிடுங்க. அப்படி இல்லையா சீக்கிரம் சோத்தில் விச வச்சு கொண்டுருங்க. இப்படியே எங்களை இந்த வன்கொடுமையை பார்க்க வைக்க சகிக்க முடியல. பொம்பளை பிள்ளை பெத்தவன் தலையால் அடிச்சுக்கிறான். தெரியுமா? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. மக்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இல்லைனா எங்கள் விடுங்க, நாங்கள் உச்சத்தில் கத்தி சாகிறேங்க. ஆனால் நான் கொண்டு விட்டுட்டு போக மாட்டேங்க. நீங்கள் பண்ண தப்ப என் புள்ள அனுபவிக்க கூடாது. உன் புள்ள நான் அனுபவிக்கிறேன்ல, என் புள்ள அனுபவிக்க கூடாது. நான் நின்று கலந்து விடுவேன். சாகிற வரைக்கும் மூச்சோட கலவிடுவேன். நான் செத்து போயிட்டேன்னா என் புள்ளைய வளர்த்தெடுப்பேன். இதுதான் மாற்றம். நாங்கள் பண்ணுவோம், ஜெயிப்போம். வாழ்க தமிழ் தாயக தலைவர். எங்கள் தலைமுறைக்காக தான் எங்கள் பெரியப்பா போராடுறாரு. கடைசி வரைக்கும் என் பெரியப்பாக்காக நிற்பேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவன் பிரபாகரன் வாழ்க. டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே இப்போ முதல்ல ஒன்று நிறைவேற்றிருக்காங்க. 717 ஒயின் ஷாப்பை மூடினதை பெருமையாக கொண்டாடுறாங்க. அது இருக்கிறதுலையே மிகப்பெரிய ஒரு சாதனை. எங்கள் ஆட்சி எந்த ஆட்சியிலும் செய்யாத ஒரு ஆட்சி எங்கள் தலைவர் செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ 13 கிலோமீட்டரில் இருந்த ஒயின் ஷாப்பில் போய் வாங்கி குடித்தேன். அடுத்து 15 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போய் வாங்கி இன்னொரு ஒயின் ஷாப்பில் குடிக்க தான் போகிறான். இது ஒரு பெரிய சாதனையாக பேசாதீங்க. எது சாதனைன்னா கல்லுக்கு இருக்க தடையை நீக்குங்க. அதை நீக்கினீங்கன்னா எவன் ஒயின் ஷாப்புக்கு போகிறான், எவன் கல்லு கடைக்கு போகிறான். ஆரோக்கியத்தை தேடி தான் நான் போவேன். எனக்கு ஒயின் ஷாப் இருக்குது, எனக்கு இந்த பக்கம் பழக்கடை இருக்குது, இந்த பக்கம் ஒரு வேஸ்ட் குப்பை கிடக்குதுன்னா குப்பையை தூக்கி போக மாட்டேன். ஒரு பழக்கடை நோக்கி எனக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு தேவைன்னு தான் அங்கே தான் போவேன். ஸோ நான் உங்களால் முடிஞ்சால் அந்த மதுக்கடையை நீங்கள் முழுசாக மூடுங்க. நாங்கள் கேட்கல. கல்லு இருக்க தடையை உங்களால் நீக்க முடியுமா? இது முதலமைச்சர் பார்த்து நான் கேட்குறேன். நான் யாரை பற்றி குறை சொல்லலாம் வரல. ஆனால் நல்லா பார்த்துக்குங்க, 8 கோடி தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறோம். இன்றைக்கி மே 18. இது தெரியாமல் எவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அது எவ்வளோ பெரிய வலி. அப்போது அந்த அளவுக்கு நம்ம ஜோனில் இருக்கிறோம் அப்படின்னா அது எப்படி நம்ம கடந்து போகிறோன்றதை பார்த்துக்குங்க. இனி வரும் காலம் அடுத்த வருஷத்துலையாவது நீங்கள் என்றைக்கு ஒவ்வொரு வீட்லேயும் இவங்களை நினச்சி நீங்கள் மெழுகுவத்தியோ ஏற்று ஒரு செகண்ட் நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்களால் ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அது வரைக்கும் நீங்கள் இப்படியே இருந்தீங்க அப்படின்னா உணர்வு அற்று போயிட்டு இருக்கிறோம் நம்ம அப்படின்றத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு 8 கோடி மக்கள் தமிழ் மக்கள் நம்ம செத்ததுக்கு நம்மளே அழலைன்னா ஊராரம் அழமாட்டான், வேறு யாரும் அழமாட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு அடுத்த பசங்களுக்கு நம்ம என்னத்தை சொல்லி தருவோம் அதை நினச்சி பாருங்கள். அந்த பசங்க நான் 2012 இந்த வீடியோஸோ சரி எல்லாத்தையுமே சரி இதை நான் பார்த்துட்ருக்கேன். சீமானுக்காக பேசலை. இந்த வழியை நீங்கள் புரிஞ்சுக்கினீங்கன்னா போதும். இந்த உணர்ச்சி கூட இருக்கட்டும், ஆனால் குறைஞ்சபட்சம் அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வழி வரும். அந்த வழி உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சரியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னமும் வராமல் நீங்கள் கடந்து போகிறீங்கன்னா எதுலேயோ நீங்கள் மயங்க கிடைக்கிறீங்கன்னு மட்டும்தான் அர்த்தம். இப்போ தமிழ் ஈழத்தை பற்றி, அந்த மக்களை பற்றி, அந்த கொடுமைகளை பற்றி எல்லாமே யார் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத சொன்னாங்க. அதே மாதிரி ஒருத்தர் கல்லை பற்றி பேசினார். கல்லுக்கு ஏன் தடை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக யோசிங்களேன். இப்போ தமிழர்கள்கிட்ட யாருக்கு தெரியுமா இந்த நாலேஜ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு யோசிங்க. உலகத்தில் எங்கே கல்லுக்கு தடை, இந்தியாவில் எங்கே கல்லுக்கு தடை, இது போல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எங்கே கல்லுக்கு தடை, ஓகேவா? இந்த இந்தியாவில் எங்கே கல்லுக்கு தடை, உலகத்தில் எங்கே கல்லுக்கு தடை? தமிழ்நாடு சின்ன ஊர் தானே, நாம் இங்கே தானே இருக்கிறோம். நமக்கு அறிவு இருக்கு இல்லையா? நம்ம அறிவார்ந்து தானே நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ அந்த தலைவர்கள் ஏன் அந்த கல்லை விட மாட்டேன்றாங்க, ஏன் பிடிச்சி வச்சுன்னுக்கிறாங்க?
அதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க. ஓகேவா? சரி, ஓகே. மது வேணான்னு சொல்லிட்டு பெண்கள் மட்டும் எவ்வளோ பேர் போராடினாங்க. அதுக்காக வந்து மதுவை வந்து முன்னாடி வந்து அதுக்காக கையெழுத்து போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இல்லையா? அப்போது மதுக்காக மட்டும் இவ்வளோ ஃபோக்கஸிங் பண்ணுறாங்களே, கல்லுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன்றீங்க? அப்போது ஒயின் ஷாப்பு குறைக்க பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கு கல்லை ஓப்பன் பண்ணுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்றதை அப்புறம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த தடைன்றது எங்கெல்லாம் இருக்குதுன்றதை அறிவாக இருந்துட்டு தமிழ்நாட்டில் தடை போடுங்க, நாங்கள் ஏற்றுக்குறோம். ஆனால் எங்கேயுமே தடை இல்லை, இங்கே மட்டும் தடைன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. இதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆளுங்கட்சி பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன்னா, உங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல்னு சொன்னீங்க. தமிழ் தேசிய அரசியலில் இன்றைக்கி மே 18 இனப்படுகொலை நாள். நீங்கள் இதுக்காக ஒரு நாள் ஒரு அறிவிப்பு, இந்த நாளை நீங்கள் சிறப்பாக ஏதாவது துக்கம் விசாரித்து இந்த உங்கள் ரசிகர் கூட்டத்துக்கு, தொண்டர் கூட்டத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தீங்களா? உங்கள் சிஎம் அவர்களே, உங்களுக்கு தமிழ் தேசியத்து மேலே அக்கறை இருக்கா, இல்லை திராவிடத்து மேலே மட்டுமே அக்கறை இருக்கா? உங்கள் 2 கண்களும் தமிழ் தேசியமும் திராவிடமும். நீங்கள் உங்கள் திராவிடம் இருக்குது, தமிழ் தேசியம் மட்டும் எங்கே போனது? அது மட்டும் எங்களுக்கு விடை சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து ராஜ்மோகன் ராவ் இருக்காருங்களே, ரீல்ஸில் வந்து இப்போ அவர் என்ன சொல்லி, எனக்கு சொந்தமாக வீடே இல்லைன்னு சொன்னார். எனக்கு சொந்தமாக வீடு கட்ட எங்கள் அம்மாவுக்கு வாடகை கொடுக்க கூட காசு இல்லைன்னு சொன்னவர். அப்படி சொல்ல தெரியும், வாடகை கட்ட கூட காசு இல்லைன்னு சொன்னவர் சொந்தமாக அந்த வீடை காட்டுறது அது பண்ணி எல்லாமே ரீல்ஸ் முகமாக இருக்குல்ல. வீடு கட்ட கூட காசு இல்லைன்னு சொன்னவருக்கு அவருக்கு எப்படி அந்த இதில் வந்தார் அவர்? சொல்லுங்கள். மக்களை வந்து ஏமாறுறாங்கன்னு தெரியுது அவங்களுக்கு. நம்ம இப்படி சொன்னால் நம்மள்ட்ட காசு இல்லை எது இல்லைன்னு சொல்லும் போது மக்கள் ஏமாறுறாங்கன்னு தெரியுது. இப்படி தான் நம்ம மக்களை ஏமாற்றணும். நம்மளை ஒரு நம்ம தாழ்த்தி நம்ம காட்டிக்கிட்டா ஒரு நம்ம ஒன்றுக்குள்ளே நம்மளை தாழ்த்தி காட்டிக்கிட்டால் அவங்கள வந்து நம்மளை பெருசாக நினச்சிப்பாங்க அப்படின்னு மக்களை வந்து ஏமாற்றி படைக்கிறது தான் டிவிகே கட்சி. ஒரு அதில் இப்போ வர ரீல்ஸ் எல்லாம் எப்போயோ நடந்த கஞ்சா ஒழிப்பை எடுத்து போட்டுட்ருக்காங்க. உண்மை இல்லைங்களா? எப்போயோ நடந்தது எல்லாம் இப்போ எடுத்து நாங்கள் செஞ்சதா அவங்க புதுசாக ஒன்று காட்ட சொல்லுங்கள். ஒன்று அவங்க இது மூலிமா புதுசாக ஒன்று நான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். பழைய திட்டத்தை தான் எடுத்து அப்படியே பண்ணியிருக்காங்களே வஞ்சி புது திட்டங்கள் எதுவுமே பண்ணவில்லை. அவங்க சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்க. சிம்பத்தி ஒவ்வொரு இதுக்கும் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்க. நம்ம சிம்பத்தி க்ரியேட் பண்ணால் ஆலோர்ஜன் அவர்கள் என்ன செய்கிறாங்க? அழுகுறாரு. நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தவன், அப்படி வந்தவன்ட்டு அழுது காட்டுறாரு. அப்படியாச்சும் அப்படி குழம்பு என்ன செய்கிறாங்க? ஐயோ அழுகுறாரேன்ட்டு ஓட்டு போடுறாங்க. இவர் மேடையில் இருந்துட்டு அழுகுறாரு. இன்னும் தானேங்க, மேடையில் இருந்துட்டு இவர் அழுகுறாரு. மக்களை ஏமாற்றி டிவிக்கு நம்ம சொல்கிறோம், எல்லோரும் மக்களை ஏமாற்றிதுங்க. களத்தில் ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் இது பற்றி ரீல்ஸ் நம்புங்க. ஃபஸ்ட்டு ரீல்ஸை நம்பாதீங்க. மக்களுக்காக எப்படி இன்னும் இப்போ ஒயின் ஷாப் ஒழிச்சிட்டான்றாங்க. ஒயின் ஷாப் ஒழிஞ்சுதுங்களா? 10 ரூபா பாட்டில் அதோட 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது. உண்மையா இல்லைங்களா? எக்ஸ்ட்ரா தானே ஏறி இருக்குது. இப்போ வந்து ரேட்டு இன்னமும் நம்ம அவதிப்பட தான் செய்வோம். இதுக்கு மேலே பாருங்கள், இன்னும் வந்து துயரப்பட்டு அவதிப்பட்டு நிற்போம். சரிங்களா? மக்களுக்காக எந்த ஒரு நல்ல செய்தியை கொண்டிருப்பாங்க. ஊடகங்கள் உங்களுக்கும் சரி தான், ஒரு நல்ல செய்தி மக்களுக்கு கொண்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எந்த இடத்துல அவர் வந்து எதுக்காக பாடுபடுறாரு? மண்ணுக்கும் வளத்துக்கும் கனிம வளத்துக்கு பாடுபடுறாருல்ல, அது வந்து பாடுபடுறாரு இன்ன வரைக்கும் தெரியுதுல. இப்போ வந்து கேரளாவில் இன்னும் மண்ணு போகல, இங்கேருந்து மண்ணு போகலன்றீங்களா? மலையை உடச்சி இங்கே இன்னமும் போகலன்றீங்களா? இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. அது யாச்சும் காட்டுறீங்களா? இங்கேருந்து மற்ற இது விஜய் அங்கே வராரு, விஜய் அங்கே போகிறாரு, அதை மட்டும் காட்ட தெரியுதுல்ல. இப்போ வந்து மக்களுக்கு அங்கேருந்து வராங்க, மக்கள் மண்ணு அடித்து கொண்டு போகிறாங்க, மலையை உடச்சி கொண்டு போகிறாங்க. அதை ஏன் வீடியோ எடுக்க மாட்டேங்கன்னு கேட்குறான். அதை ஏன் சொல்ல மாட்டேங்க? அதை ஏன் சொல்ல மாட்டேங்க? அது போட்டால் மக்களுக்கு தெரியுமில்ல. கெட்டது நடக்கிறப்ப சொல்கிறப்ப மக்களுக்கு தெரிஞ்சு காட்டுங்கன்றான். அதெல்லாம் காட்ட மாட்டேங்க. விஜய் அங்கே வந்தாருன்னா காட்டுறீங்க, ராஜ்மோகன் வந்தாருன்னா காட்டுறீங்க, அவர் அங்கே போய் உக்காந்தாருன்னா அவர் சாப்பாடு சாப்பிட்றாரு கட்டில் கப்பில், அதெல்லாம் காட்டுறீங்க போது இந்த ஒரு விஷயத்தை தீயார் உத்தேசத்தில் இதெல்லாம் காட்ட மாட்டேங்கன்னு கேட்குறான். தயவு செய்து நல்லதை காட்டுங்க, நல்லதை செய்யுங்க. இது வரைக்கும் இப்போ விஜய் நான் வந்தால் எந்த கொலைகளும் நடக்காதுன்னு சொன்னார்ல. இப்போ இதுக்குள்ளே எத்தனை கொலைகள் நடந்தது? தூத்துக்குடியில் இப்போ நடந்தது இல்லைங்களா? நடந்ததா இல்லைங்களா? சொல்லுங்கள். தூத்துக்குடியிலையும் இப்போ நடந்தது. தூத்துக்குடியில் நடக்குது. இப்போ தூத்துக்குடியில் இப்போவும் சொல்கிறேன், ஒவ்வொரு விஷயமும் வந்து மக்களுக்கு வந்து நல்ல செய்தியாக கொண்டு போக மாட்டேறீங்க. எந்த செய்தியெல்லாம் ஒரு கவர்ச்சியாக இருக்கோ, கவர்ச்சி உணர்வாக இருக்கோ, அதை மட்டும்தான் மக்களுக்காக போய் கொடுக்குறீங்க. ஒரு மக்களுக்காக நலப்பணிகள் திட்டங்களும் எதுவும் இப்போ வந்து ஒயின் ஷாப்பை ஒழிச்சிடறேன்னு தானே சொல்லி வந்தார். ஒயின் ஷாப்பை ஒழிச்சினாரா? சொல்லுங்கள். படிப்படியாக ஒழிச்சா எப்படி ஒழிக்க முடியுங்க?
4500 15,000 ஒரு பவுன் தங்கம் 2500 யார் வீட்டு காசு இல்லைன்னு தருவீங்க? எங்கேருந்து தருவீங்க சொல்லுங்கள்? யார் வீட்டு பணம் சொல்லுங்கள்? இந்த பணத்தை எல்லாம் தந்தால் கூட யார் தலையில் வந்து விடியும்? மக்களே எங்கள் தலையில் தான் விடியும். இப்போ பெட்ரோல் அங்கே எங்கே சொன்னாங்களா, படித்து சொன்னாரா இல்லையா? நம்ம கனிமங்கள் வச்சு சாணி நம்ம விவசாயத்தை வச்சு நம்ம கேஸை பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லை? இன்றைக்கி பெட்ரோல் விலையும் கேஸுக்கும் இன்றைக்கி என்ன செய்கிறோம்? இன்றைக்கி 3 ரூபா ஏறிடுச்சு. இந்த 3 ரூபா விலை உயர்ந்தால் எல்லா பொருளும் ஏறாதுங்களா சொல்லுங்கள்? விலைகள் உயர்ந்தால் எல்லா பொருளும் உயரும். இப்போ வந்து 3 ரூபா பெட்ரோல் ஏறிச்சா, பெட்ரோல் ஏறினாலும் என்ன செய்வாங்க? காகரிக்காய் வந்து பெட்ரோல் ஏறிச்சுமா, காகரிக்காய் என்ன செய்வாங்க? அதை ரேட் ஏற்றுவாங்க. விவசாயம் இப்போ ஏன்னா டிரான்ஸ்போர்ட் வரும்போது என்ன ஆகுங்க? டிரான்ஸ்போர்ட் வரும்போது என்ன ஆகும் சொல்லுங்கள்? அவன் வண்டிக்கு பெட்ரோல் ஏறிச்சிங்க, காசுக்கு இன்னும் கொஞ்சம் ஏற்ற தான் செய்வான். மக்களை வந்து அந்த வரி ஃபுல்லாக மக்களுக்கு மேலே தான் திணிப்பாங்க. தயவு செய்து நல்ல ஊடகங்கள் நிற்கிறாங்க. ஊடகங்களுக்காக தயவு செய்து நல்லதை காட்டுங்க, நல்லதை செய்யுங்க, நல்லதை இது பண்ணுங்கள். கவர்ச்சிக்கு ஒரு இது கிடையாது, ரீல்ஸுக்கு மோகம் ஒன்றும் கிடையாது. இப்போவும் ரீல்ஸில் எல்லாம் செப்பல் இல்லாமல் நடக்கிறார் ஒருத்தர். ஆனால் 3 கோடி ரூபா சொத்து இருக்குது. ஆமாங்க, 3 கோடி ரூபா சொத்து இருக்குது. இருப்பு தொகையாக 1.5 லட்ச ரூபா கையில் வச்சு காசு வச்சுருக்காரு. ஆனால் செருப்பு இல்லாமல் நடப்பாராம். அப்போனா என்ன நினைக்கிறாங்க? இவங்கள்ட்ட நம்மளோட சிம்பத்தை கிரியேட் பண்ணி நடந்து போனால், நம்ம சிம்பத்தை கிரியேட் பண்ணி நடந்து செஞ்சால் இவங்க ஏமாறுவாங்க. தெரியுதுங்களா? இதெல்லாம் ஏமாந்து மக்கள் இருக்கும்போது நம்ம ஏமாந்துக்கிட்டு தான் இருப்போம். அதானே உண்மைங்க. ஏமாந்த மக்கள் இருக்கும்போது ஏமாந்துட்டு தான் இருப்போம்.